Good morning to each one of you all. காலை வணக்கத்தை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்ள இருக்கிறேன். நல்ல ஒரு ஜெப வழியில நாம் காணப்பட்டோம். We were in a wonderful prayer session, and today morning, today is 1st of August, Holy Communion service. நற்கரண ஆராதனைக்கு நாம் வந்திருக்கிறோம். தேவஜனமே, இந்த நாளிலே உங்களை யாவரும் சங்கீதம் 71 அந்த பக்கத்துல வசனங்கள் 4 அங்க சொல்லப்பட்டிருக்குது. Deliver me, O my God, out of the hand of the wicked, out of the hand of the unrighteous and cruel men. For you are my hope, O Lord God, you are my trust from my youth. ஆண்டவரே, அக்கிரமக்காரங்களுடைய கரத்திலிருந்து என்னை விடுவியும், அநீதியின் மக்களிலிருந்து அவங்களுடைய கருத்திலிருந்தும் என்னை விடுவியும். நீரே என்னுடைய நம்பிக்கை. அதே நேரத்துல வாலிப காலத்திலிருந்து ஆண்டவரே உண்மையே நான் நம்பி இருக்கிறேன் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாலிப காலத்திலிருந்து அவன் தேவனை நம்பி வந்தவனாக இருக்கிறான். இன்றே நாமும் தேவனை நம்பி வருவர்களாக காணப்படுவோம். Let us continue to trust the Lord. As the psalmist says, from youth I have been trusting you, God. Today I want to continue to trust you. I want to continue to live up myself to you, Lord. ஆண்டவரே, என்னை நான் உம்மண்டையில ஒப்பு கொடுத்து வர இருக்கிறேன் ஐயா. என்னுடைய வாழ்க்கையில நீரே கர்த்தராக, நீரே ஆண்டவராக, ஆண்டவரே ஆளுகை செய்கிறவராக, நீரே எல்லாமாக இருக்கிறீர் என்று உணர்ந்து கொள்ள இருக்கிறவனாக இருக்க, ஆண்டவரே உம்முடைய பாதத்தை தேடி வரக்கூடியவனாக இருக்கத்தக்க என்னை நடத்தும் சுவாமி என்று நாம் சொல்லுவோமா? Let us look to the Lord and say, Lord, you are my everything, Lord. My real being is in you, Lord. You are the resource. You are the source of all things, Lord. Today I come yielding myself to you, knowing, Lord, there's nowhere else that I can go, but knowing you are my hope, Lord. Thank you. And in you I trust, Lord. Amaya, என்னுடைய நம்பிக்கை நீர் சுவாமி. உம்மையை நம்பி வருகிறேன் ஐயா. ஆண்டவரே, உம்மை நோக்கி வரக்கூடிய இருக்கிறவர்களை நீர் ஒருபோதும் தள்ளிவிட இருக்கிற தேவன் அல்ல, வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. Lord, he who believes in you, you will not cast him out, Lord. You will not put him aside, Lord. You're a God who embraces him, Lord. You're a God who uplifts him, Lord. Therefore, we want to thank you for today morning, Lord, that we have this privilege to come before you. Amaya, இந்த காலை வேளையிலே, இந்த நற்கரண ஆராதனையில உம்மை தேடி வருவது கொடுத்திருக்கிற இந்த பிரதான ஸ்லாக்கியத்துக்காக நன்றி 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 என்று சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே நீரே முதுமை அடைய, நீரே தலைமை தாங்கி நடத்தத்தக்க உம்முடைய பிரசன்னத்துக்குள் நாங்கள் நுழையக்கூடியவர்களாக, பிரவேசிக்கக்கூடியவர்களாக இருக்கத்தக்க நாங்கள் செபிக்கிறோம். Yes, Lord. Let us enter into your presence, Lord. Let us come, Lord, into your glorious throne, Lord. We pray, we ask, Lord, that you will indeed reign over us. You will take charge over everything, Lord. Today is your day, Lord. Let your name alone be magnified in our midst, Lord. ஆண்டவரே, இது உம்முடைய நாள் ஐயா. நீர் ஒருவரே இந்த நாளிலே உயர்த்தப்படத்தக்க, மேன்மை அடையத்தக்க, மகிமைக்குரிய ராஜாவாக காணத்தக்க நாங்கள் செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கட்டுகளை உடைத்து போடும், தடைகளை நிர்மூலமாக்கும் ஐயா. Lord, break every barrier, hindrances, Lord. If our sin is being a barrier before you, Lord, forgive us, Lord. எங்களுடைய பாவமே ஒரு தடையா இருந்தால் எங்களை மன்னியும் சுவாமி. எங்களை தூய்மைப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். உம்முடைய சந்நிதியிலே நுழைவதற்கு நாங்கள் மெய்யாகவே உம்முடைய புத்திரர்களாக இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம் ஐயா. Yes, Lord, let us be your prince and princess, Lord, in order to enter into your presence, Lord. Jesus, we commit, Lord, we commit this service to you. From beginning to end, we commit it to you, Lord. And we pray that you will have your way in our midst, Lord. As we ask all this in Jesus' most precious name. Amen. Amen. பாருங்கள் தேவஜனமே, இந்த வேளையிலே
நாம் ஆராதனைக்குள்ள நாம் கர்த்தருக்குள் காணப்பட இருக்கிறோம். Let us at this very moment come together to worship our living God. I hope Mr. Achu is ready. So we will just worship the Lord with a heart that rejoices in him. அவருக்குள் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு உள்ளத்தோட கர்த்தரை நாம் ஆராதிக்கிறவர்களாக காணப்படுவோம். பாருங்கள், நாம் ஆராதிப்போம். முதலில் Isaiah 58 verse 13 and 14 says, if you turn away your foot from the Sabbath, from doing your pleasure on my holy day, and call the Sabbath a delight, the holy day of the Lord honorable, and shall honor him, not doing your own ways, nor finding your own pleasure, nor speaking your own words, then you shall delight yourself in the Lord, and I will cause you to ride on the high hills of the earth, and feed you with the heritage of Jacob your father. The mouth of the Lord has spoken. நன்றி கர்த்தாவே, நன்றி ஐயா ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையில் ராஜா நீர் எங்களை இந்த துதி வேலைக்குள்ளாரே வழி நடத்துவதற்காக நன்றி கர்த்தாவே. இந்த ஆராதனையில் நாங்கள் கலந்து கொள்ள உம்மை ஆராதிக்க ராஜா ஐயா நீர் எங்களுக்கு கொடுக்கிற இந்த சாக்கியத்துக்காக நன்றி கர்த்தாவே ராஜா. ஐயா நீர் பரிசுத்தர் 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 கர்த்தாவே ராஜா. உம்மை போல எங்களை பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. பரிசுத்தம் இல்லாமல் உம்மை நாங்கள் தரிசிக்க முடியாது ராஜா. ஐயா ஆண்டவரே, உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஆண்டவர் நீர் எங்களை சுத்திகரித்த கர்த்தாவே ராஜா. எங்களை இந்த ஆராதனைக்கு நீர் வழி நடத்துவதற்காக நன்றி ராஜா. We want to worship you, Father. We just want to worship you for who you are, Father Lord, and we want to submit this whole day into your hands, Father Jesus. Oh, thank you, thank you, thank you, Father Lord. Lead the worship, Father Lord. In Jesus' name we pray. வாருங்கள் பிரியமானவர்களே, நம் தேவனை நாம் துதிப்போம், நம் தேவனை நாம் ஆராதிப்போம். அவர் பரிசுத்தர், அவர் பரலோக தேவன். ஒன்று கூடி ஒரு மனதோடு அவரை நாம் சேர்ந்து ஆராதிப்போம். முதல் பாடலாக பரலோக தேவன் என்ற பாடலை பாடுவோம். பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம்.
ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே. உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. உம்மை உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ, வணங்குகிறோ. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே. அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. யெகோவா ராஃபா, சுகம் தந்த தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தந்த தெய்வமே. உயர்த்துகிறோ, வாழ்த்துகிறோ,
Thank you, Father. Thank you, Jesus. You are who was, who is, and who is to come. We want to praise you for that, Lord. Thank you, Jesus. Thank you. Ask Pastor Joy to lead us in this pastoral prayer and even the Lord's Prayer. Let's look to God. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, கிருபை நிறைந்த தேவனே, உம்மை துதிக்கிறோம், சொத்தரிக்கிறோம், சொத்தரிக்கிறோம், சொத்தரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தரப்பா, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, உமக்கு முன்பாக தலை வணங்குகிறோம். ஆண்டவரே, நேராண்டவரே, நீற்றும் இன்றும் என்றும் மாறாத ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர். கர்த்தாவே, நேராண்டவரே, எங்களுக்காக இந்த உலகத்திற்கு வந்து எங்கள் பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. உமக்கு கொடானு கோடி சோஸ்திரத்தையும் நன்றியும் எடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி அப்பா, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய தயவுக்காக நன்றி அப்பா. நேரங்களை தேடி வந்து எங்களை மீட்டு கொண்டதற்காக உமக்கு கொடானு கோடி சோஸ்திரத்தையும் நன்றியும் எடுக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் உம்முடைய சமூகத்துல ஆண்டவரே இந்த ஓய்வு நாளிலே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நேரங்களுக்கு இறங்கி செய்த எல்லா கிருபைகளுக்காக உமக்கு நன்றியும் சோஸ்திரத்தையும் எடுக்கிறோம் அப்பா. நாங்கள் இருப்பது அசைவாடுவது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை அப்பா. ஆண்டவரே, 7 மாதங்கள் கடந்து இந்த 8வது மாதத்திலும் நாங்கள் நுழைய எங்களுக்கு தந்த இந்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காக நன்றி. இந்த மாசத்தையும் கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அப்பா, இந்த திருச்சபையின் எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தர் கிருபையாய் வேலியடைத்து காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்துல பலப்பட உதவி செய்யுங்கப்பா. உம்மில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளாக, உம்மை எப்போதும் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே,
உம்முடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் சுவாமி. உம்முடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் ஆண்டவரே. உங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த நாட்களிலும் கூட, இந்த கஷ்டமான காலங்களிலும் கூட கர்த்தர் கிருபையாய் காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் திருச்சபையிலே நேர் தந்திருக்கிற அருமையான போதகருக்காக நன்றி ஐயா. சென்றாயிருக்காக நன்றி கர்த்தாவே. கிருபையாய் அவரை இம்மட்டுமாக ஆசீர்வதித்து வழி நடத்தி வருவதற்காக நன்றி ஐயா. ஆண்டவரே, பலவீனத்து நேரத்திலும் நீர் பலப்படுத்தி தூக்கி எடுத்து நீர் தந்த சுகத்துக்காக பலத்துக்காக நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தராகிய தேவனே, உடைய பரிசுத்த ஆவியானவர் அவரை முற்றுமாக தொடர்ந்து ஆட்கொண்டு வல்லமையாய் உடைய கரத்தில் தொடர்ந்து உபயோகிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவரை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. சுகத்தோடும் பலத்தோடும் காத்துக்கொள்ளுங்க. ஊழியத்தை ஆசீர்வதிங்க. ஊழியத்தின் பலனை கண்டு சந்தோஷப்படத்தக்கதாக தேவரீர் அவரை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான அவருடைய மனைவிக்காக ஜெபிக்கிறோம். லிண்டாவையும் ஆசீர்வதிங்க. அவளுக்கு தந்த சுகத்துக்காக நன்றி. தொடர்ந்து அவளையும் கிருபையாய், மகன் ஜோலியும் கிருபையாய் வெளியடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த திருச்சபையில தந்திருக்கிற இந்த LCCக்காக நன்றி கர்த்தாவே. ஒவ்வொரு மூப்பர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவளை தெரிந்து கொண்டவர் நீர் கர்த்தாவே. இந்த கஷ்டமான காலத்திலும் அவள் ஊழியம் செய்யும் போதும் பரிசுத்த ஆவியானவர்களை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று நீரே கற்றுத்தாரும், நீரே வழி நடத்தும். அவளையும் அவள் குடும்பத்தையும் கிருபையாய் ஆசீர்வதிங்க அப்பா. இந்த நாளிலும் விசேஷமாக சிறுவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. சண்டே ஸ்கூல் டீச்சர்களை ஆசீர்வதிங்க அப்பா. அவள் இந்த நாளிலும் கூட பல விதத்திலும் இந்த பிள்ளைகளை குறித்து கரிசனை உள்ளவளாய் இருக்கிறாளே, அவளையும் ஆண்டவரே, அவள் செய்கிற ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. ஒன்றாக கூடி இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா, இப்படியாக ஆண்டவரே வர முடியவில்லை என்றாலும் தங்கள் ஆண்டவரே எந்த இடத்துல இருந்தாலும் இந்த பிள்ளைகளை கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்து உமக்குள்ளாக இந்த பிள்ளைகளை காத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தையில பலப்பட உதவி செய்யுங்கப்பா. ஞானத்திலும் அன்பிலும் அறிவிலும் இந்த பிள்ளைகள் அதிகமாக வளர கிருபை தாங்க. சாசன எல்லா சோதனைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா. வேலி அடைத்து காத்துக்கொள்ளுங்க. உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக வளர கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம். இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் கூட கர்த்தர் பிள்ளைகளோடு இருப்பதற்காக நன்றி கர்த்தாவே. பிள்ளைகளை தாங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தாவே, உங்களுக்குள்ளாக இந்த பிள்ளைகளை பலப்படுத்தும் சுவாமி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போய்விடாதபடி அவிலே வல்லமையாய் எழும்ப உதவி செய்யுங்கப்பா. வெளியடைத்து காத்துக்கொள்ளுங்க. வயதானவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வயதான காலத்திலும் கர்த்தருடைய கிருபை ஆண்டவரே உடைய பிள்ளைகளை தாங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீரே வெளியடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. அன்பானவர்கள் சூழ்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் கிருபையாய் காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா, இந்த திருச்சபையில செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க. சிறுவர் மத்தியிலும், வாலிபர் மத்தியிலும், பெண்கள் மத்தியிலும், இளமையோர் மத்தியிலும், முதியோர் மத்தியிலும் செய்யப்படுகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த அருமையான திருச்சபைக்காக நன்றி ஆண்டவரே. திருச்சபை ஆண்டவரே அப்பா, தொடர்ந்து ஆண்டவரே உம்முடையக்கு சாட்சியா இருக்கத்தக்கதாக எந்த இடத்துல இருந்தாலும் உடைய பிள்ளைகளுக்கு சாட்சியா இருக்க உதவி செய்யுங்கப்பா. உடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்க உதவி செய்யுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த COVID-19 எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டவர்களா இருக்கிறார்கள் கர்த்தாவே. வேலை இழந்திருக்கிறார்கள், வீட்டிலே அருமையானவளை இழந்து போயிருக்கிறார்கள், கஷ்டத்திலும் வேதனையிலும் துன்பத்திலும் இருக்கிறார்கள் கர்த்தாவே. நீர் கிருபையாய் கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே. வேதனையில இருக்கிற பிள்ளைகளை நீர் ஆறுதல் படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கஷ்டத்திலும் ஆண்டவரே அப்பா, பொருளாதாரத்துல ஆண்டவரே கஷ்டப்படுகிற மக்களுக்கு ஆண்டவராகிடுவனே நீரே அனுக்கிரம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சூழ்நிலை கர்த்தர் கிருபையாய் மாற்றி போடுங்கப்பா. கிருபையாய் மாற்றி போடுங்கப்பா ஆண்டவரே. ஹாஸ்பிட்டல்ல கூட இடமில்லாதபடி அப்பா, எவ்வளோ மக்கள் கஷ்டத்துல இருக்கிறார்களே ஆண்டவரே. டாக்டர் மாறும், நர்ஸ் மாறும், அவளை கவனித்துக் கொள்கிற ஒவ்வொருவரும் எவ்வளவு அழுத்தத்துல இருக்கிறாளே. கிருபையாய் இறங்கும் கர்த்தாவே. இந்த நாட்களில உம்முடைய கிருபை எங்களை இப்ப கண்ணோக்கி பார்க்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த வைரஸை முற்றுமாய் அகற்றி போட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவர்கள் எல்லாரும் சுகம் பெற்று வீடு திரும்ப உதவி செய்யுங்கப்பா. இந்த கிருமியை அகற்றி போடுங்கப்பா. இந்த தேசத்தை அதை ஆட்கொள்ளாதபடி முற்றுமாய் அகற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய கரத்தில் வைக்கிறோம். நீரே இறங்கி ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்துல இந்த கிருமி இல்லாதபடி எடுத்து போட்டு சேமத்தை தாங்க ஆண்டவரே. உடைய கரத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே.
எங்கள் தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல தேசத்தை தந்ததற்காக நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. இந்த தேசத்திலும் ஆண்டவரே இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை எல்லாம் நீர் அறிந்தவராய் இருக்கிறீரே கர்த்தாவே. அந்த பார்லிமெண்ட் நடக்கும் போது எவ்வளவு ஆண்டவரே வேதனையாக இருக்கிறது அப்பா. ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தி ஆண்டவரை எவ்வளவாக ஆண்டவரே இந்த காலங்களிலே ஒன்றாய் கூடி ஆண்டவரே இவள் ஜனங்களுக்காக உழைக்க வேண்டிய மக்கள் ஆண்டவரே இப்படியாக இருக்கிறதை பார்க்கும் போது மகனம் வேதனையாய் இருக்கிறது கர்த்தாவே. நேரே இந்த தேசத்துல அப்பா கிருபையாய் இறங்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிரதமரை ஆசீர்வதிங்க அப்பா, அவளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாங்க. நேர் தெரிந்து கொண்ட ஆண்டவரே தலைவரை ஆசீர்வதிங்க, பரத்திலிருந்து ஞானத்தை அவளுக்கு தாங்க ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று நேரே வழி நடத்தும் ஐயா, நேரே வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அரசரை ஆசீர்வதிங்கப்பா, அவரையும் கிருபையாய் காத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்துல ஆண்டவரே நீதியுள்ள தலைவரை எழுப்பும் ஆண்டவரே, நேர்மையுள்ள தலைவரை எழுப்பும் ஆண்டவரே. பதவி வரி உள்ளவர்கள் ஆண்டவரை, மத வரி உள்ளவர்கள் ஆண்டவரை, இன வரி உள்ளவர்கள் எல்லாம் அகற்றி போடுங்கப்பா, அகற்றி போடுங்கப்பா. நேர்மை உள்ளவரை ஆண்டவரே நேர் எழுப்பி இந்த தேசத்தை கிருபையாய் காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை வேலை அடைக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தில் உள்ள மக்களை கிருபையாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தின் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க ஆண்டவரே, கிருபையாய் மன்னிக்கும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பாதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா, கிருபையா இந்த தேசத்தை வேலி அடைத்து காத்துக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்து இந்த தேசத்துக்கு சேமத்தை தரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவராகிய தேவனே, இந்த தேசம் அறிகிற அறிவிலே நிரப்பப்பட வேண்டுமே. எத்தனை மக்களுமே அறியாமல் அழிந்து கொண்டிருக்கிறாளே கர்த்தாவே, ஒரு எழுப்புதலை அனுப்பு ஆண்டவரே. எல்லா இடங்களிலும் ஒரு எழுப்புதலை அனுப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு திருச்சபையிலும் ஒரு எழுப்புதலை அனுப்புங்க ஆண்டவரே. இந்த கடைசி காலத்துல ஒரு எழுப்புதலை கர்த்தர் அனுப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்கள் உணர்வடைய வேண்டும் ஆண்டவரே. கடைசி காலத்தில் இருக்கிறாள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, கட்டப்பட்டவள் விடுதலையாக்கும் ஆண்டவரே, காயப்பட்டவளை குணமாக்கும் ஆண்டவரே. உம்மை விட்டு வலிவி ஓடி போன பிள்ளைகள் மனம் திரும்பி விடத்தில் வரட்டும் ஆண்டவரே. இந்த நாட்களிலே ஆவியானவரே நீர் வல்லமையாய் அசைவாடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவராவது கெட்டு போதும்படிய சுத்தம் அல்ல ஐயா. இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவரே வல்லமையாய் கடந்து வரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் திருச்சபைகள் உம்மை அறிகிற அறிவிலே நிறைந்திருக்க வேண்டும், பரிசுத்தத்திலே நிறைந்திருக்க வேண்டும் ஆண்டவரே. இப்படி வருகைக்கு ஆயத்தமா இருக்க வேண்டுமே. ஒரு எழுப்புதலை அனுப்பும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மாநாட்டை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. எங்கள் பிஷப்பை ஆசீர்வதிங்க அப்பா. எல்லா போதகர்களையும் ஆசீர்வதிங்க, எல்லா திருச்சபையும் ஆசீர்வதிங்க அப்பா. இந்த நாளிலும் எல்லா இடங்களிலும் ஊழியங்கள் நடைபெறும் போதும் கர்த்தருடைய கிருபை இருந்து வழி நடத்த ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, போதகர்கள் வியாதியா இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. COVID-19 ஆண்டவரே பாதிக்கப்பட்டவளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. போதகர் தேவராஜ் பாலியா அவருக்கும் அவருடைய மகளுக்கும், இன்னும் ஆண்டவரே ஸ்டீவன் விமலுக்கும், இன்னும் மற்ற போதகர்கள் யாராக இருந்தாலும், மற்ற மக்கள் யாராக இருந்தாலும், உடைய நாமம் தரிக்கப்பட்டவள் அந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தராகிய தேவனே, இந்த நாளிலும் கோவிட்னால கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையாய் தொடும் ஆண்டவரே, தொடும் ஆண்டவரே. யாரா இருந்தாலும் கர்த்தருடைய கிருபைகளை தொட்டு சுகப்படுத்தி ஆண்டவரே காத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய கிருபை எங்களை வழி நடத்தி உடைய வார்த்தை நிமித்தமாக எங்களை போஷிக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தும் ஐயா, உடைய வார்த்தையினால் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பலன் அடைந்தவர்களாக மற்றவர்களை பலப்படுத்துவர்களாய் இருக்கத்தக்கதாக கர்த்தரங்களை ஆசீர்வதியும். தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா, வழி நடத்துங்க கர்த்தாவே. உங்க நாமம் மட்டுமே இந்த நாளிலே மகிமைப்படுவதாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். பரமண்டலத்தில் இருக்கிற ஜெபத்தை யாரும் சொல்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரலோகத்துல செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல்
தீமையை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவளே. ஆமேன். Praise the Lord. மீண்டும் உங்களை யாவரும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வருகென்று அழைக்கிறேன். கர்த்தர் நல்லவராக வல்லவராக நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். The Lord is good, is wonderful, and he is always true to his word in us. Amen. So at this very moment, I would like to give you all the announcement, after which we will pray for those who are celebrating their wedding anniversary and birthday. சரி, அறிவிப்பு 6ஆம் தேதி நமக்கு வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடி, பிறகு ஜெபம் இருக்குது. இது 8 மணிக்கு ஜூம் மூலியமாக நடப்பட்டு வருது. எல்லாரும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள இருக்கிறீர்கள். 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை 8:30 மணிக்கு எப்பொழுதும் போல ஜெபத்தோட நம்ம ஆரம்பிப்போம். பிறகு 9 மணிக்கு ஆராதனை ஒழுங்கு ஆரம்பிக்கும் ஜூம் மூலியமாக. அந்த நாள்ல 8ஆம் தேதியில நான் இருக்க மாட்டேன். நான் ஷாலாம்ல இருப்பேன். ஆனா பாஸ்டர் ஜாய் நம்ம மத்தியில தேவனுடைய சத்தியத்தை செய்தியை கொண்டு வருவார்கள். 15ஆம் தேதி நீங்க பாத்தீங்கன்னா மிஷன் சண்டே, அது அருள் பண்ணி ஞாயிறு. அந்த ஞாயிறுல இவ்விதமாக அருள் பண்ணி மக்கள் தலைவர் அவரு அந்த நாளை நடத்த இருக்கிற ஆராதனையை நடத்த இருக்கிறவர்களாக இருப்பார்கள். அந்த நாள்லயும் LCC மீட்டிங் இருக்கும். சரிங்களா? பிறகு MYF AGM 5 மணிக்கு மாலையில நடப்பட்டு வரும். சோ இதுக்காகலாம் ஜெபித்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள இருக்கிறீர்கள். அதே நேரத்துல நம்ம நீங்க தொடர்ந்து போதற்காக சபை மக்களுக்காக, சபை தலைவர்களுக்காக, வாலிபர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, முதியவர்களுக்காக ஜெபித்து வர கேட்டுக்கொள்ள இருக்கிறீர்கள். சோ நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்றார். ஹல்லேலூயா. When the people of God look to him in prayer, God works, God moves, and God does wondrous things. He is an awesome God. Therefore, we continue to trust God in everything. At this very moment, I want to pray for those who are celebrating their birthdays and also wedding anniversaries. Let us look to God in prayer. அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் சுவாமி ஐயா, திருமண நாளும் பிறந்த நாளும் அனுசரித்து வர இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை உங்களுடைய பாத்திர ஒப்பு கொடுக்கிறோம். ஆகஸ்ட் மாதத்துல பிறந்திருக்கிறவர்கள், திருமணமாகனவர்களை உங்களுடைய பாத்திரை நாங்கள் ஆண்டவரே உயர்த்துகிறோம். சுவாமி, நீர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவராக இருந்து அவர்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீர் அதிசயமான காரியங்களை செய்யத்தக்க நாங்கள் செபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். Lord, you're a good God, wonderful God, and you're a God, Lord, who do marvelous things in the life of your children, Lord. We want to remember, Lord, all those who are celebrating their birthdays and also their wedding anniversaries, Lord. Lord, we pray that you be with each one of them, Lord. Let your hand uphold them, Lord. Let them, Lord, always be under your care, under your guidance, Lord, under your protection, Lord. You are the one who provides, Lord. You are the one who grants good health, Lord. Therefore, bless, Lord, bless these people, Lord. They are special before you and they are special before us, Lord. ஆண்டவரே, இவர்கள் உம்முடைய பார்வையிலே விசேஷித்தவர்களாக இருக்கிறார்கள். எங்களுடைய பார்வையிலையும் விசேஷித்தவர்களாக இருக்கிறார்கள். எங்களுடைய இந்த சகோதரர்களை, சகோதரிகளை உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சுவாமி, நன்மைகளை இவர்களுடைய வாழ்க்கையை நீர் கொண்டு வரத்தக்க ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அவர்களுடைய வாஞ்சைகளை நீர் பூர்த்தி செய்யத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, allow good things to take place in their life, Lord. Let their desire, Lord, heart desire, Lord, come to accomplishment, Lord. We just pray that their life in you, Lord, will always be in fulfillment, Lord. ஆண்டவரே, திருப்திக்குரிய இருக்கிற ஒரு ஜீவியத்தை உம்முடைய பிள்ளைகள் ஜீவித்து வரத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். பிறந்த நாள் கொண்டாட இருக்கிற பிள்ளைகளோட தங்கும்
தாங்கும் சுவாமி. ஆண்டவரே, வருஷமாக அவர்களோட நீர் கிருபையாய் இருந்து வருவதற்காக நன்றி, பலனாய் இருந்து வருவதற்காக நன்றி, அடைக்கலமாக இருந்து வருவதற்காக நன்றி சுவாமி. Oh, we want to thank you, Lord, for being their strength, Lord. We want to thank you, Lord, for being their shade, Lord. We want to thank you, Lord, for being their comfort, Lord. Oh Lord, continue to indeed, Lord, strengthen them, Lord, in their walk, Lord, as they continue to celebrate, Lord, their birthday. Lord, indeed, Lord, help them to rejoice, Lord. Rejoice for the life that you have given them, Lord. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜீவனுக்காக ஆண்டவரே அவர்கள் நன்றி உள்ளத்தோடு முன்பாக இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய காரியங்களை நீர் வாய்க்க செய்யும் ஐயா. ஆண்டவரே, அவர்களை எல்லா நிலையிலும் நீர் ஒரு நல்ல எதிர்காலத்துக்குள் வழிநடத்தத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். Grant them, Lord, good future, Lord. All that their hands does, Lord, bless, Lord. Bless them, Lord. Also bless those, Lord, who are celebrating their anniversary, Lord. Be with them, Lord. Be in their marriage, Lord. ஆண்டவரே, இவர்களுடைய திருமண வாழ்க்கையில, இல்லற வாழ்க்கையில நீர் தங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த குடும்பம் எப்பொழுதும் உமக்குள் ஒற்றுமையாய் இருந்து ஆண்டவரே உம்மே தேடி வர குடும்பமாக இருக்கத்தக்க ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே விசுவாசத்தை விட்டு விலகாதபடி சுவாமி, விசுவாசத்துல உறுதியாய் இருக்கிற தம்பிதுகளாக இருக்கத்தக்க ஒரு மாதிரியாக உமக்கு ஒரு மாடலாக இருக்கத்தக்க நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆமையா, இவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய கருத்து நிமித்தம் அவர்களை நீர் பிடித்துக் கொள்ளும் ஐயா, நடத்தி கொள்ளும் ஐயா. அதுக்காக ஜெபித்து ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். ஆமென், ஆமென். Praise the Lord. இந்த நேரத்தை நாம் வேத வாசிப்புக்குள் கடந்து செல்வோம். இன்று எடுக்கப்பட்ட வேத பகுதி எபிரேயர் 11வது அதிகாரம் வசனம் 6வது வசனம். 6வது வசனம். இன்று 1 to 6 இருக்கும் நம்ம வாசித்துட்டோம். ஆனா இன்றைக்கு 6 மட்டும் நம்ம வாசிப்போம். We have been reading from Hebrews chapter 11 verse 1 to 6. Today I just want us to read verse 6 because from there I'm going to preach. எடுக்கப்பட்டவர்கள், சொல்லப்பட்டவர்கள், நியமிக்கப்பட்டவர்கள் நீங்கள் வாசிக்கலாம். இன்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வாக்கியம் வாசித்தாயிற்று. ஆமென். Morning. Hebrews chapter 11 verse 6. And without faith it is impossible to please God, because anyone who comes to him must believe that he exists and that he rewards those who earnestly seek him. Here ends the word of God. Thank you. Praise God. உங்கள் மத்தியிலே இந்த தலைப்போட பேசிக்கொண்டு வந்தேன். Receive by faith demonstration. விசுவாசத்தின் நிமித்தம் நாம் பெற்றுக்கொள்வது, விசுவாசத்தின் நிமித்தம் நாம் பெற்றுக்கொள்வது, செயல்படுவது, டெமான்ஸ்ட்ரேஷன், செயல்படுவது என்று அந்த ஒரு தலைப்போட பல வாரங்களாக உங்க மத்தியில பேசுறேன். ஆபேலை குறித்து பேசினேன். ஆபேலுடைய காணிக்கை தன்னுடைய சகோதரன் காயனுடைய காணிக்கையோட உகந்த காணிக்கையாக இருந்தது. அந்த காணிக்கையில கர்த்தர் பிரியமாக இருந்தார். பிறகு நம்ம ஏனோக்குடைய நடையை நாம் பார்த்தோம். அந்த நடையில அவன் சாட்சி பெற்றான் என்று நாம் பார்த்து தேவன் அந்த நடையில அவர் பிரியமாக இருந்தார். God was pleased with the offering of Abel, more excellent sacrifice than Cain. So God was very pleased in that offering. And last week we saw Enoch's walk. தேவன் ஏனோக்கோட நடந்தவராக அவர் எடுத்துக்கொண்டப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He was taken up by God. And then the Bible says before he was taken up, he had this testimony that he pleased God, அவன் தேவனை பிரியப்படுத்தினவனாக இருந்தான்.
இன்றைய நாம் வாசிக்கிறோம், என்ன வாசிக்கிறோம்? விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் தேவனை பிரியப்படுத்த முடியாது. Without faith you cannot please God. But without faith it is impossible. Some says it's impossible. Or as King James version, New King James version says it is impossible to please God. தேவனை பிரியப்படுத்துவதற்கு கூடாத ஒரு காரியம் விசுவாசம் இல்லாமல். அதனால்தான் பாருங்க, நாம் எல்லாமே விசுவாசத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்ளவர்களாக இருக்க வேண்டும். சிலர் சொன்னாங்க, தேவன் உண்டு என்று எப்படி நீங்க சொல்ல முடியும்? How can you say God exists? If God is the one who created us, then who created God? மக்கள் கேட்கிறாங்க, தேவன் நம்மளை உருவாக்குனார்னா தேவனை உருவாக்குனது யார்? தேவனை உருவாக்குனது யார்? தேவ ஜனமே, வசனம் சொல்லுது, ஆதியாகமத்துல சொல்லுது, in the beginning என்னங்க, ஆதியிலே தெரியலீங்களா? யார் சொல்ல முடியும்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். In the beginning God created heaven and earth. Does the Bible give you the purpose or who created God? No, the Bible just states that God created heaven and earth. தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவராக இருக்கிறார். யார் தேவனை உண்டாக்குனது என்று அது சொல்ல, சரிங்களா? அப்ப நீங்களும் நானும் ஆதியிலிருந்து தேவன் இருக்கிறார், அதை விசுவாசிக்கணும். இன்னைக்கு பல கேள்விகளை கேட்டு தேவனை யார் உண்டாக்குனார் அப்படி இப்படிலாம் கேட்டு ஆரம்பிச்சு நம்ம குழப்பத்துல அடைவதோட நம்ம விசுவாசிப்போம். ஏனென்றால் வசனம் சொல்றது, ஆதியும் அவரும் அந்தமும் அவரும், அல்பா ஒமேகா என்று சொல்லப்பட இருக்கிற தேவனாக இருக்கிறார். He is the beginning and he is the end. So he is Alpha and Omega. Everything in this life is consists in him. எல்லாமே அவருக்குள் அடங்கி இருக்குது என்று வேதம் சொல்ல இருக்குது. அப்ப நம்ம இதனால குழப்பம் அடையாதபடி, ஆனா விசுவாசத்தோட தேவன் சொல்ல அந்த வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வோம். Receiving by faith. That is the theme. Receiving by faith. Nothing but by faith. Because without faith, we cannot please God. That we need to realize and have our heart filled with that. நம்முடைய உள்ளத்தின் அளவுல இந்த வார்த்தை நினைவோட இருக்கத்தக்க நாம் வைத்து விடுவோம். சரிங்களா? 6வது வசனம், 3 திருவுக்குள் விசுவாசத்துக்கு, தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை பத்தி பேச இருக்குது. In verse 6 we see 3 keys to receiving by faith from God. 3 keys to receiving by faith from God. The first one is we must genuinely, sincerely believe in God. நம்ம உண்மையாகவே தேவன் மேல் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும். Number 2, we must believe that God responds to his people and rewards them. We must believe that God responds to his people and rewards them. நம்ம விசுவாசிக்கணுங்க. என்ன விசுவாசிக்கணும்? தேவன் தன்னுடைய ஜனங்கள் மத்தியில காணப்பட இருக்கிறவர்களாக இருக்கிறார். அவர்களை எல்லா நிலையிலும் அவர் வெகுமதி கொடுத்து வருவராக இருக்கிறார். சரிங்களா? He rewards them. 3வது, to receive God's rewards, we must diligently seek him. கர்த்தருடைய அந்த வெகுமதியை பெற வேண்டும் என்றால் அவரு உத்தமத்தோட நாம் தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா? So இந்த 3 காரியம் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். These 3 points we are going to meditate upon today.
The first thing is, I say it like this, point number 1, anyone who comes to God must believe that he exists. That's what the stuff we read. ஆறாவது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? அவர் உண்டு என்று நாம் விசுவாசிக்கணும். அவர் உண்டு என்று, அப்படின்னா தேவன் இருக்கிறார். சரிங்களா? தேவன் இருக்கிறார். அப்ப அதை நாம் விசுவாசிக்கணும். அத போய் நம்ம போட்டு கிளறி கிண்டி எடுக்க கூடாது. சரிங்களா? சில நேரத்துல அப்படிலாம் நம்ம செய்யும் போது அங்கதான் தேவன் பிரியப்படாம இருக்கிறவராக இருக்கிறார். The moment we start questioning the identity of God, the existence of God, God is not pleased. God is not pleased. So as God's people, let us not walk on that track, but in our heart believe. God does not need to explain to us how he exists, but he exists, and we need to have faith on that. Think of the patriarch Abraham, who originally living in polytheism and idolatry in Mesopotamia. ஆபிரகாமை நம்ம நினைவு கூறுகிறோம். ஆரம்பத்துல அவன் எப்படிப்பட்ட தேவர்களை நம்பினான்? பல தேவர்களை நம்பினவனாக இருந்தான். விக்கிரங்களை அதை வணங்கக்கூடிய இருக்கிற நிலையில மெசபொத்தோனியா ஊர் என்று சொல்லப்பட ஊர்ல அவங்க வாழ்ந்து வந்தாங்க. அவருடைய தகப்பன் பேர் தேரால. சரிங்களா? தேரா விக்கிரங்களை செய்யக்கூடியவனாக காணப்பட்டான். விக்கிரங்களை செய்து தேவர்கள் என்று சொல்லி அதை விற்பனை செய்தவராக காணப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து ஆபிரகாம் பிரிக்கப்பட்டவனாக இருந்தார். சரிங்களா? 11வது அதிகாரத்துல அங்க தேராவுடைய வம்சத்தை அங்க சொல்லப்பட்டிருக்குது. அவருக்கு 3 பிள்ளைகள் இருந்தார்கள். சரிங்களா? 3 children he had, and one of them was Abram. சரிங்களா? அப்ப ஆபிரம் அண்டல தேவன் வெளிப்பட்டவராக காணப்பட்டார். God revealed himself to Abraham and asked Abraham to live the country, the place where he lived. சரிங்களா? ஊர்ல இருந்து ஆரானுக்கு போய், ஆனா உண்மையாகவே நீங்க அங்க வசனத்தை வாசிச்சீங்கன்னா தேரா கானா ஊருக்கு போனோன்னு நினைச்சாரு. ஆனா என்ன நடந்துச்சு தெரியல. ஊர்ல இருந்து ஆரானுக்கு போய் அங்க தங்கிட்டாங்க. அங்க தங்கி பிறகு தேரா அங்க மரணம் அடைவதை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆனா ஹாரான்ல இருந்து கர்த்தர் இவ்விதமாக ஆபிரகாமை அழைப்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். அவனை அழைப்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். அப்ப ஆபிரகாம், சாராய், பிறகு லோத்து 3 பேர் அவர்களுடைய வேளாட்களோடு கானா ஊருக்கு போருவதை நாம் பார்க்க இருக்கிறோம். அப்ப ரோமர் 4:3 என்ன சொல்லி தருவாங்க? If you read Romans chapter 4 verse 3, it says that Abraham believed God and it was credited to him as righteousness. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டு என்று சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? இப்ப நம்பதனால அது அவனுக்கு நீதியாக இவ்விதமாக எண்ணப்பட்டது என்று வேதம் சொல்ல இருக்குது. Because he believed God, it is credited or accounted to him as righteousness. That's why Hebrew 11:1 says, now faith is the substance of things hoped for and the evidence of things not seen. அதனால தான் பாருங்க எபிரேயர் 11:1 நம்ம எப்பொழுதும் வாசிக்கிறோம். இப்பொழுது விசுவாசம் நம்பிக்கைக்குரிய உறுதியும் காணப்படாதகளின் நிச்சயமாக காணப்படுகிறது. அல்லேலூயா! காணப்படாத நிச்சயமாக காணப்படுகிறது என்று சொல்லப்பட இருக்குது. So the ultimate substance or assurance. Some word says assurance, some verse says some version says substance. It's either substance or assurance, and evidence or certainty we need in our hearts is faith in the very existence of Almighty God. இன்னைக்கு நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்றால், நம்முடைய
சர்வல தேவன் அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது அவர் உண்டென்று சொல்லப்பட இருக்கிற இந்த காரியம் நம்முடைய உறுதியிலையும் நிச்சயத்திலையும் இருக்குது என்று நாம் அறிகிறோம். நீங்க உறுதிப்படணும், அதை நிச்சயித்துக் கொள்ளவராக நீங்க இருக்கணும். Now, how do we come to that faith in God? இப்ப கேள்வி, அந்த விசுவாசத்துல எப்படி நாம் வரக்கூடிய நிலையில இருக்குதாக நாம் உணர வேண்டும். How do we come to that faith in God? First reason, we see God in the created universe. தேவனை எங்க நம்ம பார்க்கிறோம்? உருவாக்கப்பட்ட அந்த அகில உலகத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 19:1 என்ன சொல்லுதுங்க? தமிழ்ல வாசிக்கிறீங்களா? ஆங்கிலத்துல சொல்றது, Psalms 19:1 says, the heaven declares the glory of God. The skies proclaim the work of his hands. I read again, the heavens declare the glory of God. The skies proclaim the work of his hands. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. ஹல்லேலூயா. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. ஆமென், ஆமென். தேவனுடைய வார்த்தை அறிவை தெளிவிக்கிறதாக இருக்குது. ஆகாய விரிவு என்னங்க? அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது என்று வேதம் சொல்ல இருக்குது. The skies proclaim the works of his hands. We see God as the creator of the universe. இன்னைக்கு ஆண்டவராக தேவன் அவர் உலகத்தை படைத்தவராக இருக்கிறார். அப்ப உலகம் என்ன செய்து? அவருடைய மகிமையை வெளிப்படுவதாக இருக்குது. So the world, the heavens, it declares the glory of God. Secondly, we see God in his miraculous intervention in the lives of men and women throughout history. சரித்திர பிரகாரமாக நம்ம என்ன பார்க்கிறோம்? தேவ மனுஷர்களுடைய வாழ்க்கையில, பெண்களாக இருக்கலாம், ஆண்களா இருக்கலாம், அவருடைய அற்புதமான குறுக்கிடுதல், இன்டர்வென்ஷன், குறுக்கிடுதலை நாம் காணக்கூடியவர்களாக இருக்கிறோம். தேவன் எஸ்தரோட இருந்தார், தேவன் ரூத்தோட இருந்தார், தேவன் மோசேயோட இருந்தார், யோசுவாவோட இருந்தார், அப்படியே சொல்லிட்டு போலாம். சரிங்களா? அவர்களுடைய வாழ்க்கையில தேவன் நிஜமுள்ளவராக, உண்மை உள்ளவராக இருந்தார். அவர்களும் உண்மையோட தேவனை தழுவி கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். தேவ ஜனமே, இன்னைக்கு நான் கேட்க ஒரு கேள்வி, இந்த தேவனை உண்மையோட தேடக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? மோசே தேவனை தேடுறது போல, தானியேல் தேவனை தேடுறது போல, ஷேட்ராக், மிஷக், அபிடேகோ தேவனை தேடுறது போல நாம் தேவனை உண்மையோட தேடக்கூடியவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிற தேவனாக இருக்கிறார். Our God is a God who intervenes in our life. He is a God who reveals himself to our life, in our life. Amen. நம் வாழ்க்கையில வெளிப்படக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆதியிலிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறார், இன்னமும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். யந்திரமாக நேற்றும் என்றும் என்னென்றும் மாறாத தேவனாக அவர் இருக்கிறார். He is a God who is unchanging. He revealed himself then, he revealed himself even now, and he will continue to reveal himself to mankind until he comes and receive them unto himself. Hallelujah. அப்ப தேவ ஜனமே, நாம் விசுவாசிக்கணும். அபூர்வமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில குறுக்கிடுற தேவனாக இருக்கிறார். மூன்றாவது, most of all, we see God revealed in the scriptures. Revealed in the scriptures. வேதத்தின் மூலமாக நம்முடைய தேவன் நமக்கு வெளிப்பட்டு கொண்டு வரக்கூடிய தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமாங்க, தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமைக்குரிய வார்த்தை.
God's word is true, God's word is living, God's word is active, and God's word is still having the power to create. Do you believe that? Do you believe that? God is a God who speaks even today. And what he speaks today, it comes to pass. Not only then. இன்னைக்கு ரொம்ப பேர் சொல்றாங்க அற்புத காலம்லாம் போயிருச்சான். இயேசுடைய நாட்களோடு அப்படியே போயிருச்சான். ஆதி திருச்சபையோடு அப்படியே போயிருச்சான். In Jesus' time, in the early church, all the miracles, all the wonderful works is complete already, is finished already. Who's telling? Believers are telling. There's one group of believers are talking like that. But my Bible says, no. Hallelujah. You know, A to Z, God has already declared everything. Until the end, God is still the God who works wonders. That's why we need to receive him by faith. Because when we have faith in him, he works wonders before us. அவர் மேல் விசுவாசம் அடைந்தவர்களாக நாம் இருந்து வரும்போது அவர் பெரிய பலத்த காரியத்தை நாம் மத்தியிலே செய்ய இருக்கிறார். Hallelujah. As we by faith begin to understand this God in whom we have believed, we begin to get a clearer picture of what an awesome God we serve. What an awesome God we serve. விசுவாசத்தின் அடிப்படையில நாம் தேவனை அவரை புரிந்து கொண்டு நாம் நம்பிக்கையோடு அவர் முன்பாக வரும்போது அந்த நேரத்துல நமக்கு ஒரு தெளிவான ஒரு படம் கர்த்தர் வெளிப்படுத்துவார். என்ன படம் தெரியுமாங்க? அவர் எவ்வளவு பயங்கரமான தேவன் என்று. எவ்வளவு பயங்கரமான தேவன் நாம் சேவிக்கக்கூடிய இருக்கிற தேவன். அவர் பயங்கரமான தேவன். அல்லேலூயா. அவர் அற்புதமான தேவன், அவர் உன்னதமான தேவன், அவர் மகிமை நிறைந்த தேவன். அவர் மெய்யாகவே சிங்காசனத்திலே அமர்ந்திருந்து ஆளுகை செய்கிற தேவனாக அவர் இருக்கிறார். Hallelujah. For it is God who said, you know what God said? In Genesis chapter 1 verse 3 we see, let there be. God said, let there be. அங்க ஆக கடவுது என்று சொன்னார். And the universe came into existence out of nothing. Out of nothing the universe came to existence when God says, let there be. ஆண்டவர் இது ஆக கடவுது என்று சொல்லும்போது அகில உலகமே இவ்விதமாக ஒன்றுமில்லாத நிலையில அது உருவாக்கப்பட்டதாக நாம் பார்க்க இருக்கிறோம். It is God who said this. It's God who parted the Red Sea. செவத்த சமுத்திரத்தை ரெண்டாக பிளத்தது யாருங்க? ஆண்டவர். ஆண்டவர் மோசேக்கு ஆண்டவர் சொன்னது கோலை நீட்டு என்று. அவன் கோலை நீட்டி இன்றைய தேவனுடைய லட்சணையே பாருங்கள். Hallelujah. See the salvation of God. See the salvation of God. And God parted the sea. That's why receiving by faith is so important. You and I must believe in our heart that God exists. And when you believe in your heart that God exists, what Moses did, you can do. Hallelujah. Moses செய்ததை நீங்களும் செய்ய முடியும். For it is God who knocked down the wall of Jericho. எரிக்கோவுடைய மதில்களை என்னங்க தளர்த்து போட்டது யாருங்க? உடைத்து போட்டது யாருங்க? தேவனாக காணப்பட்டார். Jericho was a very fortified fort, very big. They were so proud about their walls. They said nobody can penetrate. But with God, nothing is impossible. Hallelujah. And there's no fort that is so fortified that God cannot bring down. That God cannot bring down. So in Joshua 6:20, we read there, God brought Jericho down, the fort of Jericho down. So he will do the same for the enemies in our life. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எதிராளியை அவதமாக முறியடிக்கக்கூடிய தேவனாக
இருக்கிறார். கீழே கொண்டு வரக்கூடிய தேவனாக இருக்கிறார். சர்ப்பத்தின் மேலும் என்னங்க தேனில் மேலும் நீங்க மிதித்து கொண்டு வாய். You would trample over the scorpions and the serpent, God says. You will trample. God has given us that authority, that power. But just believing in God is not enough. I would like to say that. But just believing in God is not enough. Why? Why, Pastor, do you say that? Read James chapter 2, verse 19. தமிழ்ல வாசிக்கிறீங்களா? யாக்கோப் 2வது அதிகாரம் 19வது வசனம். அங்க என்னங்க சொல்லப்பட்டிருக்குது? யாக்கோப் 2வது அதிகாரம் 19வது வசனம் ஆங்கிலத்துல நான் வாசிக்கிறேன். You believe that there is one God. You do well. Even the demons believe and tremble. தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய். அப்படி செய்கிறது நல்லது தான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஹல்லேலூயா. தேவஜனமே, பிசாசும் விசுவாசிக்குதுங்க. சரிங்களா? நீங்க நான் விசுவாசிக்கிறதுக்கு முன்பாகவே அவன் விசுவாசித்தவனாக இருந்தான். நம்புறீங்களா? Before you and I believed God, he believed God. You know why? Because he was in the heaven with God. Lucifer and the 1/3 of angels that was in heaven was cast down by God. They were in heaven. அவர்கள் பரலோகத்துல இருந்தவர்களாக இருந்தார்கள். லூசிஃபரும் 1:3 தூதர்கள் இவ்விதமாக கர்த்தர் தான் பூமிக்கு தள்ளிவிட்டார். அதுக்கு முன்னே அவர்கள் பரலோகத்துல தேவனோட இருந்து தேவனை ஆராதித்தவராக காணப்பட்டார்கள். Who is Lucifer? What was his job in heaven? He is a worshipper. He leads the heaven in worship. அவன் துதிக்கு தூதனாக இருந்தான். பரலோகத்தை துதியில அவன் நடத்தி வந்தவனாக காணப்பட்டான். Hallelujah. He was a very beautiful angel. அழகு உள்ள ஒரு தேவதூதனாக, பிரதான தேவதூதனாக அவன் காணப்பட்டான். சரிங்களா? அப்ப பிசாசும் அவனோட சேர்ந்து இருக்கிற எல்லா தூதர்களும் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறாங்க. சரிங்களா? நடுங்குறாங்க. Not only they believe, but they tremble or shudder. The other word, some version says shudder, some version says tremble before God. உங்களுக்கு தெரியுமாங்க, நான் சில நேரத்துல நினைக்கிறேன், என்ன நினைக்கிறேன் தெரியுமாங்க, என் மூளை கொஞ்சம் நாட்டியா தான் இருக்கும் சில நேரத்துல. பிசாசு இருக்கிற அந்த நடக்கம் யாருக்கு இருக்க மாட்டுது? யாருக்கு இருக்க மாட்டுது? The trembling that we see in the devil, the scripture says he shudders, he trembles, he doesn't just believe, he shudders and he trembles. The man who had legions, லேயோன் என்று சொல்லப்பட இருக்கிற அந்த மனுஷன், கல்லற வாரத்துல சங்கிலால கட்டப்பட்ட அந்த மனுஷன் இயேசுவை பார்த்தோன்னு அவனுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசு, அந்த லேயோன் பிசாசு என்ன செஞ்சிச்சுங்க? What did he do? It shuddered, and he says, what have you, Jesus, what have you come for? எதுக்காக வந்திருக்கீங்க? எங்களை முறியடிக்கிறதுக்கா? அவங்க மிரண்டு போனாங்க. இன்னைக்கு பிசாசு இருக்கிற அந்த மிரண்டு இருக்கிற அந்த தன்மை விசுவாசிக்கு இல்லைங்க. விசுவாசிக்கு இல்ல. ரொம்ப பரிதாபமா இருக்குது. We say we are believers, but the manner in which we come before God, there's no trembling, there's no shuddering. We take God for granted. God doesn't want us to come before him shivering and shuddering and all that, but God wants us to come to him in fear. The last time I said Enoch walked before God in faithfulness and in
fear. போன வாரம் சொன்னங்க, ஏனோக்குடைய நடையில உண்மைத்துவம் இருந்தது, பயம் இருந்தது. அந்த பயம் நடக்கத்துக்குடிய இருக்கிற பயம் இல்ல, ஆனா கனத்துக்குடிய இருக்கிற பயம். It is the fear of giving reverence to God. Church, you and I must give reverence to God, especially now at this time, at this age that we are living in. The Lord is going to come. There are a lot of things that has been spoken by the Lord. It is coming to pass. You and I must believe in your heart that the Lord exists and all that he says will come to pass. Read your Bible. Read what Isaiah chapter 46 verse 9, 10 says. Isaiah, நாம் திருப்பிக் கொள்வோமா? Isaiah 46வது அதிகாரம் வசனம் 9-10 என்ன சொல்லுதுங்க? நல்லா வாசிங்க, தேவனுடைய வார்த்தையை வாசிங்க, அதை உணர்ந்து கொள்ளுங்க, அறிந்து கொள்ளுங்க. அவர் உண்டு என்று நீங்க விசுவாசிங்க. அதை விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை உங்களோட பேசுங்க. தேவனுடைய வார்த்தை அநேக ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துங்க. ஐசாயா 46:9-10 நான் ஆங்கிலத்துல வாசிக்கிறேன், பிறகு தமிழ்ல வாசிங்க. Remember the former things of old, for I am God and there is no other. I am God and there is none like me, declaring the end from the beginning. Bible says God declared the end from the beginning. இந்த உலகத்துக்குடிய இருக்கிற முடிவு ஆரம்பத்திலிருந்தே அவர் சொல்லிட்டு வராரா. உங்களுக்கு தெரியுமாங்க, நீங்க பைபிளை பார்த்தீங்கன்னா அது தீர்க்கதரிசனத்துக்குரிய புத்தகம். It is book of prophecy. Before Jesus was born, it's already declared that Jesus will be born in Genesis itself. Hallelujah. In the garden itself, it is declared about Jesus. Amen. So it's a book of prophecy. God is a God who declares to us the end from the beginning. சரிங்களா? இறுதிக்குரிய காரியத்தை, அதாவது இந்த உலகத்துக்குரிய இறுதிக்குரிய காரியத்தை அவர் ஆரம்பமாக வெளிப்படுத்தி வரக்கூடிய தேவனாக இருக்கிறார். And from ancient times things that are not yet done. ஆகாதது, பூர்வத்துல ஆகாதது அவர் அறிவிக்கிறவராக இருக்கிறார். அது நடக்காததுக்கு முன்னையே அறிவிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். Wow! Before it happens, God has declared it. God has spoken it. Do you know that your God, my God, has kept no secret to you and me? எந்த ஒரு ஒளிமறைவு இல்லாம தேவன் எல்லாத்தையும் வெளிப்படுத்தினவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை சுவிக்கணுங்க. When you read the word, God's word, you must taste it. You must taste it, how sweet it is, how wonderful it is. இன்னைக்கு என்ன பிரச்சனை, நம்ம வளராதனால, நம்ம இன்னும் குழந்தையா இருக்கிறதுனால தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் போது நமக்கு புரிய மாட்டேது. Because we are still in an infant stage, we have not attained maturity, we cannot understand. We read and read, we cannot understand. Church, you must grow. You must grow. Your desire, the intensity in your heart for God's word must increase. So the Bible says, what does it say? And from ancient times things are not yet done, saying, my counsel shall stand and I will do all my pleasure. என்னுடைய ஆலோசனை நிற்கும் என்று கர்த்தர் சொல்றார். நான் விருப்பப்பட காரியம் அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. தமிழ்ல வாசிக்கிறீங்களா? முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளை நினையுங்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ கால முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எனக்கு சித்தமுள்ளவெல்லாம் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சித்தம் கொண்டுட்டாருங்க. இந்த உலகம் எப்படி முடியணும்னு சித்தம் கொண்டுட்டார். God has willed how the end of this world is going to be. How much you pray or what you say also, what is to happen will happen. God is not waiting for your permission to do what he wants.
Is God waiting for your permission? Do you think that? நீங்க நினைக்கிறீங்களா ஆண்டவர் வந்து என்னுடைய பெர்மிஷன், அதாவது தமிழ்ல என்ன சொல்லுவீங்க பெர்மிஷன், அனுமதி, அனுமதி, உங்களுடைய அனுமதி என்னுடைய அனுமதியை அவரு காத்து கொண்டிருக்கிறாரா? இல்லங்க. மத்தேயு 24 நீங்க பார்த்து பாருங்க, கடைசி காலத்துல இவையெல்லாம் நடக்கணும் அப்படின்னு போட்டிருக்குது. In the last days all this must take place, the Bible says. Must happen. Must. The word is must. So these are the things will take place. Whether you like it or not, it will take place. What God has written in Revelation will take place. It's all going to take place. As church, we need to be in a state of preparedness. சபையாக நாம் வந்து ஆயத்தத்தின் நிலையில இருக்கணும். ஆண்டவர் சொல்லிட்டார் இதெல்லாம் நடக்க போகுது. நீங்களே பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா என்னங்க நடக்க போகுது? இன்னைக்கு உலகத்துல என்ன கல்ச்சர் திரும்பாங்க? You know what culture it is? They want to control. They want to bring fear and control you and me. Now they want to dismiss. They want to not to accept God's word. Cancer culture nu solluvaanga. Control culture, cancer culture. They want to cancer who? God. What is evil, they want to say good. What is good, they want to say evil. That's the kind of world we are living. We can pray for Malaysia as much as we want. There's going to come a time where people are not going to believe in their government. காலம் வருதுங்க, எல்லா இடத்துலயும் வந்துகிட்டு இருக்குது. நல்ல யூடியூப்புக்கு போங்க, நியூஸ் பேப்பரை வாசிங்க. ஜனங்கள் தங்களுடைய சொந்த அரசாங்கத்துல நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். சரிங்களா? ஏன்? Because of the one government, one world government, one world denomination. சரிங்களா? One world religion. All this must come, must take place. It is there written already. So whether you like it or not, all these things which God has written will take place. Because he is a God who exists. அவர் இருக்கிற தேவனாக இருக்கிறார், உண்டு உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் எழுதிவிட்டார். சரிங்களா? இறுதிக்குரிய காரியத்தை ஆரம்பமாக அவர் வெளிப்படுத்தினவராக இருக்கிறார். பூர்வ காலத்துக்குரிய காரியத்தை நமக்கு வெளிப்படுத்தின தேவனாக அவர் இருக்கிறார். ரெண்டாவது பாயிண்ட்க்கு போவோமே. ஒரு பாயிண்ட் எவ்வளவு எடுத்துட்டேன் நேரம். சரிங்களா? ரெண்டாவது பாயிண்ட் தெரியுமாங்க? Anyone who comes to God must believe that he rewards his people. Anyone who comes to God must believe that he rewards his people. தேவஜனமே, நம்பினா மட்டும் பத்தாது, நீங்க விசுவாசிக்கணும். என்ன? கர்த்தர் அவருடைய ஜனங்களுக்கு வெகுமதியை கொடுக்கிறவராக இருக்கிறார். வெகுமதியோட பிரதிபலன் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்கு பிரதிபலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். சரிதானே பாஸ்டர்? பாஸ்டர் ஜாய், பிரதிபலன் is a better word. So பிரதிபலன். சரிங்களா? Anyone who comes to God must believe that he rewards his people. James chapter 1 verse 5 to 7. யாக்கோப் 1வது அதிகாரம் 5 to 7 என்ன சொல்லுது? எனக்கு டைம் இல்லைங்க. ஆக்சுவலி இந்த செய்தி அருமையான செய்தி. இதை நான் முழுமையா சொல்லணும். ஆனா டைம் தான் பத்த மாட்டேது. பரவாயில்ல, சொல்றதற்கும் சொல்லிட்டு நான் எப்படியாவது இன்னும் ஒரு 5 minutesல முடிக்க பாக்குறேன். இது தொடர்ச்சி கதையா இருக்கட்டும். Let there be part 2. I would not stretch the time, but even if I cannot finish, we will see it next week. Okay, next week, the week after that. So anyone who believes to God, who comes to God, must believe that he rewards his people. James chapter 1 verse 5 to 7 says, if any of you lack wisdom, he should ask God, who gives how? Generously. You know, God is a God who gives generously to all without finding fault. Do you know that God doesn't find fault on you when you ask him? Hey, you are like this, you are like that la. அப்படின்னு சொல்லி நீங்க கேட்க இருக்கிற அந்த காரியத்தை தட்டி கழிக்கிற தேவன் அல்ல.
So he says, who gives generously to all without finding fault, and it will be given to him. ஆனா ஆண்டவர் கேட்கிறதுலாம் என்ன தெரியுமாங்க? But when he asks, he must believe and not doubt. He must believe and not doubt, because he who doubts is like a wave of the sea, blown and tossed by the wind. The man should not think he will receive anything from the Lord. வாசிக்கிறீங்களா தமிழ்ல? உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவு ஆகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். Amen. அப்புறமா என்னம்மா? அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ஹல்லேலூயா. போதும்மா. அப்படிப்பட்டவன் தேவனுக்கு தெரிந்து பெறலாம் என்று அவன் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அவன் பெறவே முடியாது. சந்தேகத்தோட தேவனுக்கு முன்பாக வந்தீங்கன்னா, விசுவாசம் இல்லாமல் சந்தேகத்தோட தேவனிடத்தில் நீங்க வந்தீங்கன்னா நீங்க ஒன்றுமே பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. சரிங்களா? பிசாசு அவன் சந்தேகப்படல, அவன் விசுவாசித்தான். ஆனா மேட்டிமை அவனுடைய உள்ளத்துல வந்துருச்சு. When it comes to Lucifer allowed pride. If you come before God with pride, you will not receive anything. If you come before God with doubt also, you will not receive anything. James says later, a double-minded man will receive nothing from God. 4வது அதிகாரத்துல யாக்கோப்ல சொல்லப்பட்டிருக்குது, இருமனமுள்ளவன் தேவனிடமிருந்து ஒன்றுமே பெற முடியாது. தேவனுக்கு முன்பாக வரும்போது ஒரு மனம் தான் இருக்கணுங்க. If you come before God, you must come before God with a single-mindedness. You must not have any doubt in you. God is a generous giver. ஆண்டவர் எப்படிப்பட்ட கொடுக்க இருக்கிறவர் தெரியுமாங்க? தாராளமாக கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு ரிவார்ட் முதல்ல என்ன ஒரு வார்த்தை சொன்ன, நானே மறந்துட்டேன். பிரதிபலன். தேவன் நமக்கு பிரதிபலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். சந்தேகத்தோட வரக்கூடாது. Why? Because God is pleased to reward the faithful. உண்மை உள்ளவர்களை அவர்களுக்கு பிரதிபலன் கொடுக்கிறதுக்கு தேவன் பிரியமாக இருக்கிறார். மத்தேயு 7:7-11 நாம் வாசிப்போமே. Matthew chapter 7 verse 7 to 11 says, ask and it will be given to you. Seek and you will find. Knock and the door will be open to you. For everyone who asks receives. He who seeks finds, and to him who knocks the door will be open. Which of you, if his son asks for bread, will give him a stone? Or if he asks for a fish, will give him a snake? If you then, though you are evil, know how to give good gifts to your children, how much more your heavenly Father in heaven give good gifts to those who ask him. Hallelujah. வாசிக்கிறீங்களா? சீக்கிரமா வாசிக்கிறீங்களா? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பது அது அதிக நிச்சயம் அல்லவா? God is a giver. கொடுக்கிறவருங்க. He is a rewarder. பிரதிபலன் செய்றவராக இருக்கிறார். ஏன் தெரியுமாங்க? It please him. அதுல அவர் பிரியமாக இருக்கிறார். He looked at Martha and said in John chapter 14 verse 40,
மாத்தா நோக்கி ஆண்டவர் யோவான் 14:40 சொல்றார். என்ன சொல்றார்? Did I not say to you that if you would believe you would see the glory of God? ஆண்டவர் சொல்றார், உங்ககிட்ட நான் சொல்லியா மாத்தா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையே காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையே காண்பாய். தேவஜனமே, தேவனுடைய மகிமையை உங்களுக்கு வெளிப்படுத்த அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். கடைசியின் காலத்துல நடக்கக்கூடிய இருக்கிற ஒவ்வொரு காரியங்களை வெளிப்படுத்த அவர் விருப்பப்பட தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு தேவன் உங்ககிட்டயும் எங்கிட்டிருந்தும் என்ன கேட்கிறார்? சந்தேகப்படாமல் அவரை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில நீங்க விசுவாசித்து வந்தீங்கன்னா, ஹல்லேலூயா. மாத்தா போல இல்லைங்க. மாத்தா சொல்ற, எனக்கு தெரியும் உயிர்த்தது நாள் வரோன்னு, உயிர்த்தது நாள் வரோம் என்று அவர் சொல்றாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது வரும், ஆனா நானே உயிர்த்தது தேவனாக இருக்கிறேன். மாத்தா, அதை நீ புரிஞ்சுக்க. Martha is saying, I know God, on that day of resurrection my brother will rise up. I know. She is talking about that. But Jesus saying, I am the resurrection. I am the resurrection. That I am is now here on earth. And that I am can resurrect the dead Lazarus. The dead Lazarus, bodily dead Lazarus, I can resurrect, God is saying. All that you need to do is to believe. And if you believe now at this very moment, you will see the glory of God. இந்த வேளையில நீங்க தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவஜனமே, கர்த்தருடைய திருச்சபை அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துக்குள்ள கடந்து போகும்போது, ஐயா அம்மா, நீங்க பார்க்கக்கூடிய அற்புதங்கள், அடையாளங்கள் இந்த உலகத்துல வேற யாரும் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. I tell you, God is still God. He is still on the throne and He is still active. Amen. If only the people of God will come before Him with such a faith. So God is looking at Martha and saying, Martha, believe that I am the resurrection and I am able to resurrect your brother now. Today, there are so many people are not resurrected. Today, there are more believers not resurrected. We need to be resurrected. We need to ask Jesus to resurrect it. We are alive, but we are like Lazarus, dead. And we need to be resurrected, church. We need to be resurrected. That's why I say today's word, the word that is God's giving, oh, God really talked to me. He spoke to me and He says He wants to resurrect the dead church. செத்து போன சபையை ஆண்டவர் உயிர்ப்பிக்க விருப்பப்படக்கூடிய தேவனாக இருக்கிறார். தேவ ஜனமே, இன்னைக்கு ஏன் நீங்க உயிர்ப்பிக்காம இருக்கிறீங்க? நீங்க இன்னும் விசுவாசத்தோட அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எதை? தேவனுடைய வார்த்தை. தேவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். Receive Him by faith. Receive His word by faith. And when you do that, church, God will move in a measure that you and I will be astonished. ஆமா, பிரமித்து போகக்கூடிய நிலையில கர்த்தர் இன்னமும் இன்றையும் நம் மத்தியிலே அசைவாடக்கூடிய தேவனாக இருக்கிறார். எரேமியா 33:3 என்ன சொல்லப்பட்டிருக்குது? என்னை நோக்கி கூப்பிடுங்க, call unto me, I will answer you. உங்களுக்கு மறு உத்தரவு நான் அருள் செய்வேன். And show you great and mighty things which you do not know. The Bible says, உங்களுக்கு அறியாததை, எட்டாததை நான் உங்களுக்கு காண்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். உங்களுக்கு அறியாதது, இன்னைக்கு நிறைய அறியாதது நமக்கு உண்டுங்க. There are so many things we don't know. There are so many things which still doesn't reach our mind and our heart. We think we know, we don't know. God is telling me, we think we know. Even me, I'm not excluding myself. Please don't think I'm talking to you all. I'm talking to myself also. I don't know. You don't know. And these are things which God says, I want to make it known. I want to make it known. All that God wants us to call unto Him. How do we call unto Him? That's why I said genuinely, sincerely, உண்மையோட தேவனு முன்பாக நாம் கூப்பிடக்கூடிய தேவனாக இருக்கிறோமா? இந்த ஒரு வசனம் சொல்லி நான் முடிச்சிடுறேங்க. அடுத்த 3வது பாயிண்ட் நம்ம அடுத்த காரியம் அடுத்த நாட்க பார்க்கலாம். Proverbs chapter 11 verse 18. நீதிமொழி 11:18வது வசனம் என்னங்க சொல்லுது? I read in English. The wicked man does
deceptive work. The wicked man does deceptive work, but he who sows righteousness will have a sure reward. He who sows righteousness will have a sure reward. தமிழ்ல வாசிக்கிறீங்களா? பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், புறம் கூறுகிறவன் மதிகேடன், சொற்களின் மிகுதியில் பாவம். நீதிமொழி 11:18. துன்மார்க்கன் விருதா விலையை செய்கிறான், நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவான். நீதியை விதைக்கிறவன் மெய் பலனை பெறுவான். இன்னைக்கு நாம நீதியோ அநீதியே விதைக்கிறவர்களாக இருக்கிறோமா? இன்னைக்கு நீதியை விதைக்கக்கூடிய இருக்கிறவன் அவன் பலனை பெற்றுக் கொள்வான். இன்னைக்கு ஏன் திரும்ப இன்னும் பலன் பெறாம இருக்கிறோம்? Why we are not still receiving the sure reward? The Bible says it's a sure reward. It's a reward that God wants to give us. Why are we not? Not only in heaven, there is a Bema judgment. Bema judgment இருக்குது. అందులో ஆண்டவர் நமக்கு வெகுமதி கொடுக்கிறார். நமக்குள்ளே இருக்கிற பலனை கொடுப்பார். ஆனா இந்த உலகத்திலும் கர்த்தர் நிச்சயத்துக்குரிய இருக்கிற பலனை கொடுக்க விருப்பப்பட இருக்கிறார். அதை நாம் பெற வேண்டும் என்றால் நீதியை விதைக்கிறவன், நாம் நீதியை விதைக்கணும், தேவனுடைய சத்தியத்தை விதைக்கணும். அதுதான் நீதி. அல்லேலூயா. தேவனுடைய சத்தியத்துக்குள்ள வாழும்போது தான் நம்ம நீதிமான். If we live in the word of God, we are the righteous. When we accept the death of Christ on the cross, we are the righteous. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக மரித்ததை அதை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் நீதிமான். அதை விதைக்கக்கூடிய இருக்கிறவன் அதனுடைய பலனை நிச்சயமாக அறுக்கக்கூடியவனாக இருக்கிறான். தேவஜனமே, ஏன் பாஸ்டர் இப்படி பேசுறீங்க, அத்தி பேசுறீங்க? உங்களுக்கு புரிய மாட்டுது. எனக்குள்ள இருக்கிற அந்த அனல் உங்களுக்கு புரிய மாட்டுது. அல்லேலூயா. I tell you, it's burning within me. The word of God is burning within me, and to tell you all, the word is so compelling. I have no time, but let us look to the Lord. Let us look to the Lord. We need to enter into communion before God. And I want Pastor Joy to lead us this time. Pastor, can you lead us into this time of communion? In the Nalle Narkranekula, a simple way, Pastor. A simple way. We need not go to the book, but in a very simple way, lead us into this communion, Pastor. Let us now bow our heads. Let us look to God. Let us look to God. I want to ask Sister Sarah to lead us in this time of prayer. God has spoken to us. If you think your pastor is talking, your pastor don't have that wisdom. Your pastor does not have that kind of knowledge. This is the word of God. I'm just his mouthpiece. The Holy Spirit is declaring to you his word, the word of Jesus, the word, the living word, the active word, the word that brings sweetness into our heart. God is speaking today. Let us give heed. Let us say, Lord, I yield. Lord, I yield myself today in your presence, Lord. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக நான் என்னையே ஒப்படைக்கிறேன் ஐயா, என்னையே ஒப்படைக்கிறேன். உம்முடைய வார்த்தை என்னுடைய உள்ளத்துல எட்டுனது ஐயா. இந்த நாள்ல இந்த வார்த்தையை கேட்டு நான் சும்மா இருக்க கூடாது ஐயா. நீதியை விதைக்கக்கூடியவன் அது கூடிய இருக்கிற பலனை பெற்றுக்கொள்வான் என்று நீ சொன்னீர் ஐயா. இந்த நீதிக்குரிய வார்த்தை என்னுடைய உள்ளத்துல விதைக்கப்பட்டிருக்குது சுவாமி. ஆகியால் இந்த நாள்ல உமக்கு எழும்புவேன் ஐயா. உமக்காக நான் எழும்புவேன் ஐயா. சும்மா இருக்க மாட்டேன், எழும்புவேன் ஐயா என்று நாம் சொல்லுவோமா? நாம் ஜெப நிலையில இருப்போமா? சிஸ்டர் சாரா, please lead us in this prayer of responding to God's word. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஆண்டவரே நீர் பேசின காரியத்தை ஆண்டவரே நாங்கள் கேட்டோம் ராஜா. அப்பா, எப்படியாக எங்களை தத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்களும் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளும் ராஜா. அப்பா, உமக்காக எழும்பி ஆண்டவரே அநேக காரியங்களை செய்ய ராஜா. அப்பா, எங்களை யாவரையும் நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, உமது வார்த்தை எங்கள் உள்ளத்துல ஆண்டவரே
பதிந்து ஆண்டவரே அப்பா நீர் சொன்ன பிரகாரம் ராஜா அப்பா உமக்காக ஆண்டவரே நாங்க எழும்பணும் ஆண்டவரே. இன்னும் அநேக காரியங்கள் எங்களுக்கு தெரியாத காரியங்கள் இருக்கிறது ஆண்டவரே. அப்பா அவைகள் எல்லாம் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசும் படிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. Give us an attentive ears, Lord, to listen to your words, oh God. Give us a heart that yields to you alone, oh God. ஆம் ஆண்டவரே அப்பா நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒப்பு வைத்தேன் ஐயனே உம் சித்தம் செய்ய தந்தேனே ஆண்டவரே. அப்பா இந்த காலை வேளையில அப்படியாக நாங்கள் யாவரும் ஆண்டவரே முற்றிலும் ராஜா உம் கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் தத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் எங்கள் யாவரும் பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. எங்களோட பேசின வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை யாவரும் நீர் வழி நடத்தும் படிக்கு நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி அப்பா இந்த காலை வேலைக்காக கூட நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. யாவர் மீதும் அன்பின் கரம் இருந்து வழி நடத்தும் படிக்கு ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நற்கரைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபை நிறைந்த தேவனே, உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா. நேர் ஆண்டவரே, காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே உம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தீர் ஐயா. இதை வாங்கி புசியுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற உம்முடைய சரீரம் உம்முடைய ரத்தம் என்று ஆண்டவரே நீர் சொன்னீரப்பா. இப்போதும் உம்முடைய பந்தியிலே பங்கு பெற வந்திருக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே நேர் கிருபையாக எங்கள் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்கள் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளாக இந்த வேளையில எங்களை மூடிக்கொள்ளும் அப்பா. உம்முடைய பந்தியிலே நாங்கள் பங்கு பெறும் போதும் கர்த்தர் ஆண்டவரே எங்களை மூடி இணைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பீட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராபோஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவளுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் முதல் பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கக்கூடிய ரத்தம் என்று சொல்லி ஆண்டவர் அவளுக்கு கொடுத்தார். இந்த வேளையிலே நாம் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவோம். அவர் நமக்கு கொடுத்த அப்ப இது கர்த்தருடைய சரீரமாக இருக்கிறது. நாம் எடுத்து நாம் எல்லாரும் ஆண்டவர் சொன்ன பிரகாரமாக ஆண்டவருடைய ஸ்தோத்திரத்தோடு உட்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நித்திய ஜீவத்திலே காக்கப்படுவது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் நாம் உட்கொள்வோம். நம்முடைய ஆத்துமாவையும் சரீரத்தையும் நித்திய ஜீவனுக்கு என்று காக்க கடவுது. ஆமென். ஜெபம் செய்வோம். நன்றி கொடுத்துருங்க பாஸ்டர். நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உம்முடைய திரு ரத்தத்திலும் சரீரத்திலும் பங்கு பெற எங்களுக்கு தந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு இருக்கிறீர் ஐயா. நாங்கள் உமக்குள்ளாக இருக்கிறோம் ஆண்டவரே. உமக்குள்ளாக நாங்கள் நினைத்திருந்து கனி தர உதவி செய்யுங்க. நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே நாங்கள் விசுவாசத்துல உறுதியாயிருக்க ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சுவாமி ஆண்டவரே இந்த விசுவாசத்துல நிலைத்திருந்து உமக்கு சாட்சியாயிருக்க உதவி செய்யுங்கப்பா. உடைய வருகை நாட்கள் சமீபம் என்று அறிகிறோம் ஆண்டவரே. இதை நாங்கள் உணர்ந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அப்பா உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த வாரத்திலும் உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கும்படி ஆட்சேபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் கிருபையாய் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க, வேலியடைத்து காத்துக்கொள்ளுங்க அப்பா. உடைய வருகை மட்டும் ஆண்டவரே நாங்கள் உமக்கு உண்மையுள்ளவளாய் இருக்கவும் விசுவாசத்தில் உறுதியுள்ளவளாய் இருந்து உண்மை மகிமைப்படுத்த எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க அப்பா, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.
ஆமென். என் ஆத்துமாவே சோஸ்திரி கர்த்தருக்குள் உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம்.